பேரும் அல்லும்படி 6 முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. மாண்புமிகு அமைச்சர் அமைச்சர் வேளாண்மை நிதிநிலை சொல்றேன். வேளாண்மை நிதிநிலை புத்தகத்தில் உள்ள அந்த குறிப்பை தவிர பேசிய பேச்சுக்களில் அவை குறிப்பிலிருந்து நீக்கப்பட வேண்டிய ஏதேனும் இருப்பில் இருந்தால் மட்டும் நான் நீக்குவேன். படிச்சுட்டார். அது நான் முன்னரே குறிப்பிட்டு விட்டேன். முடிக்கிற போது குறுக்கிட விரும்பாமல் பொறுத்திருந்தேன். அதை ஏற்கனவே மாண்புமிகு உறுப்பினருக்கு நான் அறிவுறுத்தியிருந்தேன். முடிக்கிற போது இந்த பேரவையில் கொடுக்கப்பட்டிருந்த வேளாண்மை நிதிநிலை அறிக்கையின் படி இல்லாமல் வேறு செய்திகள் அவர் குறிப்பிட்டிருந்தால் கூடுதல் செய்திகளை அதில் அவை குறிப்பிலிருந்து நீக்க வேண்டிய குறிப்பிருந்தால் மட்டும் நீக்குவேன். இந்த அவையிலே ஒன்று நான் குறிப்பிட விரும்புகிறேன். A true leader has the confidence to stand alone, the courage to make tough decisions and the compassion to listen to the need of the people என்று அறிஞர் டக்ளஸ் மெக்கார்த்தர் கூறியது போல எங்கள் தளபதி தேர்தல் களத்தில் 26 கட்சிகளின் கூட்டணியையும் இன்னொரு கூட்டணியையும் தனித்து எதிர்கொண்டு வெற்றி பெற்றார். அதனால் தான் சொல்லுகிறேன், he is a true leader. லஞ்சம் கேட்டால் கொடுக்காதீர்கள் என உறுதியாக அறிவித்த ஒரே முதல்வர் நம் முதல்வர். ஊழலற்ற தூயச்சு என்பதில் உறுதியாக இருக்கிறார் நம் முதல்வர். ஆட்சி பொறுப்பேற்ற முதல் நாளிலிருந்து ஊழல் ஒழிப்பில் உறுதியாக இருக்கிறார் நம் முதல்வர். அதனால் தான் சொல்லுகிறேன், my leader has the courage to make tough decision. ஒரு அண்ணனாக, மகனாக, தாய் மாமனாக தமிழ்நாட்டின் பெண் குழந்தைகள் முதல் அத்தனை தலைமுறை பெண்களுக்கும் நான் இருக்கிறேன் என நம்பிக்கை கொடுக்கிறார் நம் முதல்வர். அனைவரின் கோரிக்கைகளையும் கேட்கிறார். அதனால் தான் சொல்லுகிறேன், my leader has the compassion to the needs of the people. எங்கள் தளபதி தான் உண்மையான தலைவர், மக்களுக்கான தலைவர், a true leader. எங்கள் தளபதி தான் உண்மையான தலைவர், மக்களுக்கான தலைவர், a true leader. வாழ்க நம் முதல்வர், வாழ்க ஜனநாயகம், வளர்க நம் தமிழ்நாடு, வெற்றி தமிழ்நாடு காண வெள்ளாட்டு வேளாண்மை. நன்றி, வணக்கம். மாண்புமிகு அமைச்சர் வேளாண்மை நிதிநிலை சொல்றேன். வேளாண்மை நிதிநிலை புத்தகத்தில் உள்ள அந்த குறிப்பை தவிர பேசிய பேச்சுக்களில் அவை குறிப்பிலிருந்து நீக்கப்பட வேண்டிய ஏதேனும் இருப்பில் இருந்தால் மட்டும் நான் நீக்குவேன். படிச்சுட்டார். அது நான் முன்னரே குறிப்பிட்டு விட்டேன். முடிக்கிற போது குறுக்கிட விரும்பாமல் பொறுத்திருந்தேன். அதை ஏற்கனவே மாண்புமிகு உறுப்பினருக்கு நான் அறிவுறுத்தியிருந்தேன். முடிக்கிற போது இந்த பேரவையில் கொடுக்கப்பட்டிருந்த வேளாண்மை நிதிநிலை அறிக்கையின் படி இல்லாமல் வேறு செய்திகள் அவர் குறிப்பிட்டிருந்தால் கூடுதல் செய்திகளை அதில் அவை குறிப்பிலிருந்து நீக்க வேண்டிய குறிப்பிருந்தால் மட்டும் நீக்குவேன். பேரவைக்கு ஒரு முக்கிய அறிவிப்பு. திருத்திய நிதிநிலை அறிக்கை மற்றும் வேளாண்மை திருத்திய நிதிநிலை அறிக்கை மீதான பொது விவாதம் மற்றும் மானிய கோரிக்கை மீதான விவாதம் ஆகியவற்றில் ஒவ்வொரு நாளுக்குமான பேசுவோர் பட்டியல் உரிய நேரத்தில் தயாரிக்க வேண்டும். அதற்கு ஏதுவாக அந்த நாளில் பேசுவோர் பற்றிய விவரங்களை முந்தைய நாளே அளிக்குமாறு அனைத்து சட்டமன்ற கட்சித் தலைவர்களையும் நான் கேட்டுக்கொள்கிறேன். மேலும் மாண்புமிகு உறுப்பினர்கள் 29 பேர் அவசர பொது முக்கியத்துவம் வாய்ந்த பொருட்கள் குறித்து கவன ஈர்ப்பு மற்றும் சிறப்பு கவன ஈர்ப்பு ஆகியவற்றில் 110 முன் அறிவிப்புகளை இதுவரை கொடுத்துள்ளார்கள். 110. அந்த முன் அறிவிப்புகள் அனைத்தும் பெறப்பட்ட அன்றைய தினமே சம்பந்தப்பட்ட அமைச்சர்கள்
மற்றும் துறை செயலாளருக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. அவை அனைத்திற்கும் மாண்புமிகு அமைச்சர்கள் பதில்களை தயார் செய்து வைத்துக் கொண்டால்தான் நான் அவற்றில் எவை எவை முக்கியமானவை என்று கருதுகிறேனோ அவைகள் பேரவையில் எடுத்துக்கொள்ளப்படும் என்பதை மாண்புமிகு அமைச்சர்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்கிறேன். பேரவையின் இன்றைய நிகழ்ச்சியை இத்துடன் முடிவிட்டன. பேரவை மீண்டும் நாளை காலை 9 மணிக்கு கூடும். வணக்கம். தொழில் நிறுவனங்கள் இணைய வணிகம், இ-காமர்ஸ் மற்றும் விரைவு வணிக குயிக் காமர்ஸ் தளங்களில் இணைவதை ஊக்குவிக்க சந்தை இணைப்பு, வணிக முத்திரை மேம்பாடு, தள ஒருங்கிணைப்பு ஆகியவற்றுக்கான ஆதரவும் 100 உணவு பதப்படுத்தும் குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள், உழவர் உற்பத்தியாளர் நிறுவனங்கள் மற்றும் தொழில் முனைவோருக்கு ஏற்றுமதி தயார் நிலை பயிற்சி, சர்வதேச ஒழுங்குமுறை இணக்கம் மற்றும் தரச்சான்றிதழ் ஆகியவையும் சுமார் 2 கோடி ரூபாய் ஒதுக்கீட்டில் செயல்படுத்தப்படும். மேலும் மிளகாய், முருங்கை, மாம்பழம், தேங்காய், வாழை, தக்காளி, இறால் போன்ற முக்கிய வேளாண் மற்றும் ஏற்றுமதி சார்ந்த பொருட்களுக்கான தடமறிதல் சேவைகளும் வழங்கப்படும். இதனால் வேளாண் மற்றும் மதிப்பு கூட்டப்பட்ட உணவுப் பொருட்களுக்கு உலகளாவிய சந்தை வாய்ப்புகள் அதிகரிக்கப்படும். திருச்சிராப்பள்ளி மற்றும் கோயம்புத்தூரில் டிஎன் அஃபெக்ஷன் மண்டல மையங்கள் உருவாக்குதல். தமிழ்நாடு உணவு பதப்படுத்தல் மற்றும் வேளாண் ஏற்றுமதி மேம்பாட்டுக் கழகத்தின் மண்டல அளவிலான சேவைகள் மற்றும் உள்ளடக்கிய வளர்ச்சியை மேம்படுத்தும் வகையில் விவசாயிகள், விவசாய உற்பத்தியாளர் நிறுவனங்கள், ஏற்றுமதியாளர்கள், தொழில் முனைவர் மற்றும் உணவு பதப்படுத்தும் குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்களுக்கு தேவையான ஆதரவுகளை வழங்க திருச்சிராப்பள்ளியிலும் கோயம்புத்தூரிலும் மண்டல மையங்கள் 78 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் உருவாக்கப்படும். 84 கூட்டுறவு உணவு நுகர்வோர் பாதுகாப்பு. கூட்டுறவு தமிழ்நாட்டில் பயிர் சாகுபடிக்கான குறுகிய கால வேளாண் கடன் தேவைகளை நிறைவு செய்யும் பொருட்டு 2026-27 ஆண்டில் 17,000 கோடி ரூபாய் அளவிற்கு பயிர்க்கடன் வழங்கப்படும். கால்நடை வளர்ப்பு, மீன் வளர்ப்பு, தேனீ வளர்ப்பு உள்ளிட்ட வேளாண் சார்ந்த நடவடிக்கைகளுக்கான உழவர்களின் குறுகிய கால கடன் தேவைகளுக்கு 2026-27 ஆண்டில் 3,000 கோடி ரூபாய் அளவிற்கு மூலதன கடன் வழங்கப்படும். விவசாய நிலமற்ற பட்டியல் இனத்தவருக்கு வெள்ளாடுகள் மற்றும் செம்மறியாடுகள் வாங்க மற்றும் பராமரித்திட கூட்டுறவு வங்கிகள் மூலம் விவசாயம் சார்ந்த மத்திய கால கடன்கள் மற்றும் கால்நடை பராமரிப்பு மூலதன கடன்கள் வழங்கப்படும். 2026-27 நிதியாண்டில் 15/7/2026 வரை 12,752 விவசாயிகளுக்கு 159 கோடியே 41 லட்சம் ரூபாய் அளவிற்கு பயிர்க்கடனும், 19,324 நபர்களுக்கு 140 கோடியே 91 லட்சம் ரூபாய் அளவிற்கும் கால்நடை பராமரிப்பு கடனும் வழங்கப்பட்டுள்ளன. 2026 ஆண்டு பயிர்க்கடன் தள்ளுபடிக்கு தகுதியான விவசாயிகளுக்கு வழங்க ஏதுவாக அரசால் முதல் தவணையாக 100 கோடி, இரண்டாம் தவணையாக 3,000 கோடி ரூபாய், மூன்றாம் தவணையாக 1,801 கோடி ரூபாய், நான்காம் தவணையாக 347 கோடி ரூபாய் என மொத்தம் 5,267 கோடி ரூபாய் முழுவதுமாக விடுவிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழகம் நெல் கொள்முதல் ஊக்கத்தொகை. விவசாயிகளிடமிருந்து நேரடியாக கொள்முதல் செய்யப்படும் நெல்லிற்கு தமிழ்நாடு அரசால் சன்ன ரகத்திற்கு மெட்ரிக் டன் ஒன்றுக்கு 1,560 ரூபாயும், பொது ரகத்திற்கு மெட்ரிக் டன் ஒன்றுக்கு 1,310 ரூபாயும் ஊக்கத்தொகை வழங்கப்படுகிறது. நடப்பு கொள்முதல் பருவம் KMS 2025-2026 தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழகத்தால் 29/7/2026 வரை 6,14,580 விவசாயிகளிடமிருந்து நேரடி கொள்முதல் நிலையங்கள் மூலமாக மொத்தம் 62,72,720 மெட்ரிக் டன் நெல் கொள்முதல் செய்யப்பட்டுள்ளது. இதுவரை மொத்தம் 917 கோடி ரூபாய் ஊக்கத்தொகை நேரடியாக
விவசாயிகளின் வங்கி கணக்கில் வரவு வைக்கப்பட்டுள்ளது. நீர்வளத்துறை பாசனம் மற்றும் குடிநீர் தேவைகளுக்கு இன்றியமையாத ஆதாரமான மழைநீரை அணைக்கட்டுகள் மற்றும் ஏரிகள் சேமித்து வைத்து திறம்பட பகிர்ந்தளிப்பது நீர்வளத்துறையின் முக்கியமான குறிக்கோளாகும்.